கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் முறையாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெறாததை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் பள்ளிகள் 25% இடஒதுக்கீடு வழங்கவில்லை, கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி வழங்க வேண்டும். அதாவது இது போல தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற தனியார் பள்ளிகள் 25% வழங்கவில்லை என குற்றம் சாட்டி தஞ்சையில் வழங்கவில்லை என கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சையில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த போவதாக அறிவித்தனர். அதன்படி இன்று காலை தஞ்சை அண்ணா பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்த அந்த மாணவர் அமைப்பினர் பனகல் கட்டடம் அருகில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் நுழைவு வாயில் முன்பு இரும்பு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்புக்கு நிறுத்தினர். ஆனால் காவல்துறையினர் தடுப்புகளை மீறி அந்த இரும்பு தடுப்புகளை தகர்த்து அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நுழைய வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்த பொழுது இரு தரப்பினருக்கும் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் இந்த மோதல் ஏற்பட்ட பொழுது காவல்துறையினர் மாணவர்களை தரதரவென இழுத்து சென்று தூக்கி வீசினர். இதில் ஒரு சில மாணவர்கள் காயமும் அடைந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை வலுக்கட்டாயமாக காவல் வாகனத்தில் ஏற்றி காவல் வாகனத்தில் வைத்து காவலர்கள் மாணவர்களை தாக்கினார்கள். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.